கார்த்திக் அண்ட் சௌந்தர்யா வீட்டுக்கு வரேன்னு சொன்னேன். மொட்டை மாடியில இருப்பீங்க. நாங்க கஷ்டப்பட்டு வீட்டுல தேடிட்டு இருக்கேன். உங்களை எல்லாம் காணும். இங்க நின்று என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓட்டு போடுறது மொட்டை மாடியில வந்துதான் போடுவீங்களா? பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்களா? ஓ ஓகே. ஹலோ ஆண்டி. ரிஹர்சல் முடிச்சிட்டு இப்பதான் வரோம் நாங்க. மெகா ஃபைனல்ஸ் இருக்கு ரிஹர்சல் போல. அதான் முடிச்சிட்டு வரோம். முடிச்சிட்டு வந்து எல்லார்ட்ட ஓட்டு கேட்டுட்டு இருக்கோம். இது ஸ்கூலுக்கு போயிட்டு ஓகே இவங்க ஃபுல்லா ஓட்டு கேட்டு ஓகே. சீஃப் கெஸ்டா போனீங்களா ரெண்டு பேரும்? ஓகே. நிறைய ஓட்டு கேட்டீங்களா? எல்லாரும் ஓட்டு போடுறேன்னு சொல்லிருக்காங்க. எல்லா சப்போர்ட் பண்ற ஓட்டு போடுற அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகே. சந்தோஷமா இருக்கு. நல்லா நிறைய ஓட்டு டென்ஷனா வேற இருக்குது. ஏன் டென்ஷன்? பயங்கரமா ரிஸ்க் எடுத்துருக்கீங்க. டென்ஷன் இல்ல நானு ஃபைனல்ஸ்க்கு பயங்கர ரிஸ்க் எடுத்து பெர்ஃபார்ம் பண்ணீங்க. என்ன டென்ஷன்? கான்ஃபிடென்ட்டா இருங்க, கண்டிப்பா ஜெயிப்பீங்கன்னு. அதனாலதான் ஃபுல்லா ஓட்டு கேட்டுட்டு இருக்கோம். ஓகே. கார்த்திக் அண்ட் சௌந்தர்யா சும்மாவே இவங்க வந்து பைத்தியங்க. 12 மணிக்கு உச்சியில இங்க வெயில நிக்க வச்சிட்டு இருக்கீங்க இவங்கள. ஆண்டி வீட்டுல கரண்ட் இல்லம்மா. கரண்ட் இல்லையா? எல்லா வீட்லயும் இந்த ஒரு பிரச்சனை. எல்லாம் 1 hour போயிட்டு இருக்குல்ல. ஆல்ரெடி உங்க ஹஸ்பண்ட் அண்ட் உங்க அக்கா இங்க ஏன் வரல? அக்கா காலேஜ் போயிருக்காங்க. அப்பா வந்து ஒர்க்குக்கு போயிருக்காரு. அங்கிள் சித்தப்பா. ஹலோ. ஓகே ஆல்ரைட். ஓகே. இப்ப வந்துட்டு ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துட்டீங்க. எப்படியும் பயங்கர கஷ்டப்பட்டு பயங்கர ரிஸ்க் எல்லாம் எடுத்து வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண? மாநாட மயிலாட சீசன் 6ல நீங்க வின் பண்ணுவீங்களா இல்லையான்றது நம்ம ஆடியன்ஸ் கையில தான் இருக்கு. ஏன்னா அவங்க ஓட் போட்டாதான் நீங்க வின் பண்ணுவீங்களா என்னன்னு தெரியும். MM6க்கு அப்புறம் நீங்க என்ன பிளான்? நீங்க என்ன பண்ண போறீங்க சௌந்தர்யா? MM6க்கு அப்புறம் ஸ்கூலுக்கு போகணும். இப்ப ஸ்கூல் பக்கமே தலைவச்சு படுக்கிறது இல்ல நானு. பிகாஸ் ஃபுல் ரசல் அப்படி 12th தானே படிக்கிறீங்க? +1. ஓகே. +1 படிக்கிறேன். சோ இது முடிச்சோன்னா ஃபர்ஸ்ட் படிப்புன்னு இல்ல, இது கிடைச்சாதான் மத்த படத்துல தான் நடிக்கிறீங்களா? நீங்க நடிச்சிட்டு இருந்தீங்கல்ல? நடிச்சிட்டு இருக்கேன். சான்ஸ் வருது. பட் இப்ப ஸ்டாப் பண்ணிச்சு. இப்ப வேணாம். வெரி குட். ஓகே. கார்த்திக் நீங்க வந்து மதுரையில இருந்து வந்திருக்கீங்கல்ல? ஆமா. ஆக்சுவலி வீட்ல இருந்து அப்பா அம்மா வந்து கூப்பிட்டு வரதான் பிளான் இருந்தது. உங்க அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லைனால வர முடியல அவர்னால. ஓகே. சோ அதனாலதான் சரி ஓகே நான் அவங்க சார்பா அப்பா சார்பா அம்மா சார்பா நானே பேசிக்கலாம்னு சொல்லிட்டு தான். நாங்களே மதுரைக்கு வரலாம்னு நினைச்சோம். ஆனா உங்களுக்கு தெரியும்ல ஷார்ட் டைம்னால வர முடியல. சரி MM5ல நீங்க ஏற்கனவே பார்ட்டிசிபேட் பண்ணீங்கல்ல? பண்ணிட்டு நீங்க எலிமினேட் ஆயிட்டு இப்ப MM6ல கலா மாஸ்டர் உங்களுக்கு சான்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் அந்த சான்ஸ் நீங்க வந்து வேஸ்ட் பண்ணாம நல்ல இதை யூஸ் பண்ணி இப்ப ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துட்டீங்க. சோ வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் பிளான் ஆஃப்டர் MM6? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பைலட்டிங் படிச்சுட்டு இருக்கேன். பட் அதுக்கு வந்து இப்ப ஃபிளையிங் போனா வெளிநாட்டுல போய் ஃபிளை பண்ணேன். நான் ஃபிளையிங் ஆர்ஸ்லாம் பில்டப் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் இப்போ பிளான் பண்ணிருக்கேன். ஸோ இதில் ஜெயிச்சா வந்து என்னால் படிக்க முடியும். ஐ கேன் கன்வின்ஸ் மை பேரண்ட்ஸ் அண்ட் நான் போக முடியும், போய் படிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இதில் MM6ல MM5ல அதுக்கு தான் கஷ்டப்பட்டேன். பட் என்னால் வின் பண்ண முடியல MM5ல. ஸோ இதில் சான்ஸ் கொடுத்துருக்காங்க அக்கா, நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதை கண்டிப்பா வின் பண்ணுவேன்னு நம்பிக்கை இருக்கு. ஓகே. இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஓட்டிங்லாம் உங்க ஊர் சைடுல நிறைய போடுவாங்களா? மதுரையில நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? சொல்லிட்டீங்களா? ஷோக்கு போயிருந்த ஷோக்கு போகும்போதே பயங்கர ரெஸ்பான்ஸ் இருந்தது. ரெண்டு பேருமே அடிக்கடி, நீங்க ரெண்டு பேர் மட்டும் இல்ல, உங்க கொரியோகிராஃபர் சாண்டியோட அடிக்கடி நிறைய காலேஜஸ் ஸ்கூல்ஸ்க்குலாம் போயிட்டு ஆக்சுவலி அவங்களே கூப்பிடுறாங்க, காலேஜ்ல இருந்து கூப்பிடுறாங்க. நீங்க உங்க பிரசன்ஸ் எங்களுக்கு இங்க வேணும் அப்படின்னு சொன்னனால நான் வந்து போன்ல பேசிட்டு இருப்போம். ஒரு 300 பேர் பேசணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு நாங்க நேர்லயே வந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு நேர்ல போய் பேசுவோம். நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். நிறைய ஃபேன்ஸ். அப்போ கண்டிப்பா நிறைய ஓட்டிங் வரும்ல? பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களே சொல்றாங்க, அவங்க என்கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி நீங்க எதுக்குங்க வந்து நீங்க ஓட் கேட்கணும், நாங்களே போட்டுருவோம், நீங்க எதுக்கு கேட்கவே வேணாம். கார்த்திக்கு வந்து ஒரே யங் கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் நிறைய இருக்காங்க, அண்ட் சௌந்தர்யாக்கு பாய்ஸ் ஃபேன்ஸ் நிறைய இருக்காங்க. சோ நல்லா போயிட்டு இருக்கு எல்லா இடத்துலயும். மத்த ஊருக்குலாம் போக முடியல. பட் இருந்தாலும் நான் ஆன்லைன்ல ஃபேஸ்புக்ல மூலமா அவங்களோட சாட் பண்ணி பேசிட்டு இருக்கேன் எல்லார்கிட்டயுமே. ஓகே. நீங்க எப்படி உங்க சைடுல ஓட்டிங் நீங்க சொல்லுங்க அங்கிள், எப்படி உங்க ஏரியால உங்களுக்கு ஓட்டிங்லாம் நிறைய வருமா? ஜாஸ்தி இருக்கா? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? ஓகே. என்ன சொல்றாங்க, என்ன டாக் இருக்கு இவங்க டான்ஸ் பத்தி வெளில? MM4ல வந்து சௌந்தர்யா விளையாட போறாங்க. MM4ல ஆக்சிடென்ட் ஆயிட்டு ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் வந்து நல்ல மறுபிரிவு எடுத்து வந்திருக்காங்க. ஆமா. இந்த ட்ரிப் ரொம்ப கஷ்டப்பட்டு விளையாடி இன்னும் பண்றாங்க. ஆடியன்ஸ் வந்து அவங்களுக்கே தெரியும் நல்லா. கண்டிப்பா அந்த ட்ரிப் வின் பண்ணுவாங்க. கண்டிப்பா போடுவாங்க. அங்கிள், உங்களுக்கு கார்த்திக் அண்ட் சௌந்தர்யா பெர்ஃபார்ம் பண்ணதுலயே MM6ல உங்களுக்கு பிடிச்ச ரவுண்ட் எது? ட்ரீம்ஸ் ரவுண்ட். எதனால ட்ரீம்ஸ் ரவுண்ட் பிடிக்கும்? ட்ரீம்ஸ் ரவுண்ட்ல கார்த்திக் அண்ட் சௌந்தர்யா ரொம்ப கஷ்டப்பட்டு விளையாடுறாங்க. அதுல பயங்கர ரிஸ்க்லாம் எடுத்தீங்களே? ஆமா ஆமா. இல்ல எல்லாம் நல்லா தான் இருக்கு. எனக்கு பிடிச்ச பழைய பாட்டுக்கு உன்னால ஆட முடியுமா? இல்ல என்ன பாட்டுன்னு கேக்கியா?
இன்பமே உந்தன் பேர் பெண்மையோ. ஐயோ நானே படுத்தனே. அந்த சீடியை போடு. ஆனா ஒரு கண்டிஷன், நாங்க அந்த பாட்டுக்கு ஆடணும்னா எங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வேணும். ப்ராப்பர்ட்டியா? ஈஸியார்ல ஒரு 3 கிரவுண்ட் வாங்கி தட்டுமா? இல்ல சும்மா சின்ன ஜோக்கு. ப்ராப்பர்ட்டி தானே, அங்க வருது பார். தத்தாக் தும். இன்பமே உந்தன் பேர் பெண்மையோ, இன்பமே உந்தன் பேர் பெண்மையோ, என் இதயக்கனி நீ சொல்லும் சொல்லில் மழலை கிளி, என் நெஞ்சில் ஆடும் பருவக்கொடி. நீ சொல்லும் சொல்லில் மழலை கிளி, என் நெஞ்சில் ஆடும் பருவக்கொடி. நீ எங்க வந்த? உன்னை என் தோட்டத்துல மரதான வெட்ட சொன்னேன். இல்ல பாட்டு நல்லா இருந்தது, அதான் உள்ள வந்துட்டேன். தேவையில்ல, நீ கிளம்பு. சௌந்தர்யா நீ கண்டினியூ பண்ணு. படனை வேண்டுமோ நெஞ்சனை போதுமே, பெண்களை வேண்டுமோ நெஞ்சனை போதுமே, சைவிரல் ஓவியம் காண காலையில் பூமுகம் நாட, பொன்னொழி சிந்திடும் மெல்லிய தீபத்தில் போரிடும் மேனிகள் கொள்ள, புன்னகையோடொரு கண்வரும் ஜாடையில் பேசும் சந்திரம் என்ன. தர்மரே, அதான் நீங்க சொன்ன மாதிரி ஆடிட்டோமே, எங்களுக்கு ஷூட்டிங் டைம் ஆச்சு, கொஞ்சம் விட்டுருங்களேன். இல்ல எதுக்கு பறக்குற? ஏவியும் ஷூட் தானே. இல்ல போற வழியில டிராப் பண்றேன். அப்ப கடைசியா அந்த மன்மதன் பாட்டுக்கு ஆட. இல்ல உலக நாயகன் நடிச்சார்ல மன்மதன் நம்பு. இல்ல திரிசா இருக்குமே, அதுல வர்ற பாட்டு. Hello everybody, this is DSP and I'm here to sing about Manmadan Ambu. Let's go! Manmadan Ambu. Oh yeah! Hey, chora பறக்குதே, சீரா சொருகுதே, கூரா இருக்குதே, பூர கலக்குதே. மேகம் கருக்குதே, சாரல் அடிக்குதே, தேகம் கொதிக்குதே, காதல் பொறக்குதே. எவனையும் எவனையும் தொலைக்கிற பானம், ஜனத்தொகை பெருக்கும் சிறுபானம். கனவிலும் நனவிலும் பொறுத்துற பானம், கவலைய போக்கிடும் பெரும்பானம். இத பத்தி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் ஆண்டி. சௌந்தர்யா வந்து MM4ல பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு வாட்டி பயங்கர ஆக்சிடென்ட்லாம் ஆச்சு, எல்லாருக்குமே தெரியும், ஆடியன்ஸ்லாம் தெரியும். பயங்கர சீரியஸா இருந்து MM6ல ஒரு 1 இயர் ரெஸ்ட் எடுத்து MM6ல கலா மாஸ்டர் சான்ஸ் கொடுத்திருக்காங்க. அவங்க அப்படி நடந்தும் நீங்க வந்து அவங்களுக்கு எதுக்காக, எப்படி நீங்க ரிஸ்க் எடுக்க விடுறீங்க? இதனாலதான் அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவளோட வெறியே அதுதான். நான் வந்து இதுல வந்து ஒரு உயிர் போச்சு, நான் வந்து வின் பண்ணமா, அப்பதான் என்ன ரகு மாஸ்டரோட ஆத்மா சாந்தி அடையும். அந்த வெறி எனக்கு வந்து உயிர் கொடுத்தது அவர்தான். இத வந்து நான் உயிரா மதிக்கல, நான் நல்லா பண்ணணும், அந்த வெறி இருக்குது. கடல் வந்து இன்னொரு சான்ஸ் கொடுத்திருக்காரு. சோ எப்படி சொல்றதுன்னா, கலா மாஸ்டர் மூலியமா இன்னொரு சான்ஸ் கொடுத்திருக்காரு. சோ அதை நிறைவேற்றி
ஒரு ஆத்மா சாந்தி அது மாதிரி. ஆனா ரகுநாக்கு அதுதான் செய்யற அவருக்கும் மரியாதை அதுன்னு சொல்லிட்டு மரியாதை அது. அதுதான் அவருக்கும் ஆசை, ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிக்கணும் MM4ல அப்படின்னு தான் என்னை கூட்டிட்டு போனாரு செமிஃபைனல்ஸ் அந்த இது எடுக்க. ஓகே. நிறைய பேருக்கு தெரியாது எதனால ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு, ஆனா நம்மளுக்கு தெரியும். ஆனா சாண்டி வந்து ஒரு தடையும் சொல்லுவான், இந்த மாதிரி நீ வேணா ரிஸ்க் எடுக்காத, கார்த்திக் மட்டும் எடுக்கட்டும். இவன் சொல்லுவா, இல்ல மாஸ்டர் அவன் மட்டும் எடுத்தா இது கிடையாது, நானும் தானே பண்றேன், நானும் எனக்கும் ரிஸ்க் கொடுங்க. ஆனா கலாக்காக்கு ரொம்ப பயம், நீ வேணா அடி பண்ண வேண்டாம். கண்டிப்பா, என்ன அவங்க தானே டைரக்டர், எதா இருந்தாலும் அவங்களை கேட்பாங்கல்ல. ஆனா நானும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவேன். எங்களுக்கு உங்களுக்கு பயமாவே இல்லையா? சரி, இப்ப வந்து இந்த ட்ரீம்ஸ் ரவுண்ட்ல வந்து விழுந்ததுக்கு அப்புறமும் நிறைய ரவுண்ட்ஸ்ல ரிஸ்க், ஃபைனல்ஸ்லாம் இருக்கிறதுலே பேர் தான் எடுத்திருக்காங்க. ரிஹர்சல்லே விட மாட்டோம், அவங்க அம்மா வரைக்கும் விட மாட்டோம். ரொம்ப பயப்படுவாங்க. ஷூட் அப்போ நான் வெளிய போயிடுவேன், அம்மா வந்து வெளிய போயிடுவாங்க, ஷூட் பார்க்க மாட்டாங்க. ஒரு ரிங் இப்போ ரோப் அதெல்லாம் இருந்தா கண்டிப்பா இல்ல எதுவும் பண்ணுவா. நான் சொல்ல மாட்டேன் வீட்ல, அப்பாக்கு தெரியும், அப்பா கிட்ட அக்கா கிட்ட சொல்லுவேன். அப்பா ஓகே சொல்லிடுவாரு, ஓகே நீ பண்ணுமா, நான் ஜெயிக்கணுமா. அவர் வந்து அதுதான் பரவாயில்லையே, நல்ல சப்போர்ட். ஓகே, எங்க அப்பா வந்து பயங்கர சப்போர்ட், பிகாஸ் அவருக்கும் தெரியும் எதால இதாச்சு அப்படின்ட்டு. சோ நீ ஜெயிக்கணுமா அவ்வளவுதான்மா, பட் பாத்து எதா இருந்தாலும் பாத்து பண்ணு. சப்போஸ் கீழே விழுந்தனா தலைய சேஃப்டி கொடுப்பாரு, கீழே கை இப்படி பண்ணாது, தலையை தூக்கிக்கோ. மத்தபடி தலையில அடிபட்டாதான் ப்ராப்ளம், மத்தபடி எதானாலும் பரவாயில்லமா அப்பா இது பண்ணுவாரு. அம்மா வந்து ஷூட் அப்ப இருக்க மாட்டாங்க, வெளியே போயிடுவாங்க. மத்தவங்க கிட்ட கேட்பாங்க, என் பொண்ணு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சு, ரிஸ்க் எடுக்குதா இருந்தா. எங்க நாத்தனாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி எங்க ஆமா, ரொம்ப நேரமா நின்று இருக்காங்க. ஹலோ ஆண்டி, உங்க பேரு? சசிகலா. ஓகே, நீங்க என்ன பண்றீங்க? ஓகே, இவங்க ரெண்டு பேரும் ஆடினதுலயே உங்களுக்கு பிடிச்ச ரவுண்ட் எது? ட்வின்ஸ் ரவுண்ட். எதனால பிடிக்கும்? ரெண்டு பேரும் நல்லா எல்லாமே எல்லா இதுவும் நல்லா ஆடி இருக்காங்க, எதுவுமே நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுல அழுதுட்டேன்னு சொல்லிட்டு ஒரே போன் பண்ணி அழுதுட்டு இருந்தா. அப்படியா? ட்வின்ஸ் ரவுண்ட்ல ரொம்ப பேர் எனக்கே ஃபீட்பேக் வந்தது, நிறைய ஃபீட்பேக் வந்து அக்காவுக்கு கூட ஃபோன் பண்ணாங்க எனக்கு. 10 நிமிஷம் இவளையும் சுமந்துட்டாலும் இவளும் காலை மடக்கி வச்சுட்டு ஆடணும், பிளஸ் ரியாக்ஷன்ஸ் வர தரணும், எல்லாமே அதான் ரொம்ப கஷ்டப்பட்ட ரவுண்டு. அதனால பலன் அதிகமா கிடைச்சது, ரொம்ப பேர்கிட்ட இருந்து நல்ல பேர் கிடைச்சது. ஓகே, அதுல கோல்ட் காயின் வாங்குனீங்களா? ஆமா. உலகமெல்லாம் உனதல்லவா, உன் இதயம் மட்டும் எனதல்லவா, தனிமையினை துரத்தி விட்டு இனிமையின் தாழ்த்திறப்போ. சிரிக்கின்ற போதிலும் நீ அழுகின்ற போதிலும் வழி துணை போலவே நான் செய்யுடன் தோன்றுவேன். I'll be there for you. 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 Hey, நட்சத்திரத்தில் பூ பறிப்போம், வனம்பிக்கையுடன் துள்ளி குதிப்போம். நினைத்தபடி நீ வாழவும், உன்னை மறந்து நீ ஆடவும். I'll be there for you. I'll be there for you. சிரிக்கின்ற போதிலும் நீ அழுகின்ற போதிலும் வழி துணை போலவே நான் செய்யுடன் தோன்றுவேன். I'll be there, oh yeah, I'll be there, oh yeah, oh yeah, oh yeah, oh. சொல்லுங்க டாக்டர். ஜானி, ஜெனி என்னப்பா பண்றா? தூங்கிட்டு இருக்கா டாக்டர். ஜானி, ஃபாரின்ல இருந்து ஒரு பெரிய சர்ஜன் வந்திருக்காரு. அவர் ஆபரேஷன் பண்ணாருன்னா உங்க 2 பேர் உடம்பையும் தனியா பிரிச்சிடலாம். அப்ப நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருப்போம் டாக்டர். இல்ல ஜானி, இந்த ஆபரேஷனை தாங்கிக்கக்கூடிய சக்தி ஜெனிக்கு இல்ல. இந்த ஆபரேஷன்ல நீ மட்டும்தான் பழைப்ப. அப்ப என் ஜெனி இறந்துருவாளா டாக்டர்? ஆமா.